பாரு. இது என்ன கேள்வி மித்ரா? என்ன தவிர வேற யாரா இருக்க முடியும்? மித்ரா, நான் தான் உன்னை உள்ள வச்சு ரூமை லாக் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன ரூம்ல லாக் பண்ணி வச்சது நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொடுத்தத திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்குதான் இது. ஏய் பாரதி, வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. என்னது தப்பு பண்றனா? நல்ல கதையா இருக்கே. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு ஆதியோட உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு நீ ஒண்ணு பண்ணுவ. கேட்டா நீ ஆதிய லவ் பண்றேன்னு சொல்லுவ. என்ன கொலை பண்ண பாப்ப. அத கேட்டா அதையும் காதல்னு தான் சொல்லுவ. நீ பண்றதுக்கு பேரு தப்பு இல்ல, ஆனா அதுவே நான் பண்ணா அது தப்பா? அது எப்படி மித்ரா? உன்னெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். கேம் முடியற வரைக்கும் நீ உள்ளேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையை கதவு தர. மித்ராவ பத்திரமா பாத்துக்கோ. ஓகே ஓகே. ஏய் யாரா? யார் அது? வர, நான் வெளியே வந்தனா அவ்வளவுதான். கதவு தர. நான் அநியாயம் எங்க நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். நீ என்ன திட்டினாலும் இப்போ இங்க இருக்கிற யாருக்கும் கேட்காது. ஓகே, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குடத்துக்குள்ள ஒரு மோதிரம் இருக்கும். அத 2 பேரும் கைவிட்டு முதல்ல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தன்னோட பார்ட்னர் கிட்ட ட்ரூத் ஆர் டேர் கேம் ஆடணும். ட்ரூத் சொன்னா ஏதாவது உண்மையை கேட்கலாம். டேர்னு சொன்னா ஏதாச்சும் செய்ய சொல்லலாம். எந்த ஒளிவும் மறைவும் இருக்க கூடாது. அவங்க சொன்ன விஷயத்த கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதுதான் இந்த கேம். எல்லாரும் ரெடியா? சூப்பர், லெட்ஸ் ஸ்டார்ட். Girls, come on. இப்போ யார் யார் கையில மோதிரம் இருக்குன்னு பாப்போமா? என் கையில இருக்கு மேடம் மோதிரம். ஓகே, இப்போ சொல்லுங்க, ட்ரூத்தா டேரா? ட்ரூத் மேடம். சரி சரி, கேளுங்க. உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்க அப்பா பிடிக்குமா? எங்க அப்பாவை தான் பிடிக்கும். நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கப்புள் என்கிட்ட இருக்கு. டேர். டேர். ஓகே. என்னமா செய்யணும்? எல்லா கேமையும் தோத்துட்டீங்கல்ல, அதனால என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நீ சொல்லி நான் விழாம இருப்பனாமா? இதோ விழுந்துறேன், என்ன மன்னிச்சிருடி என் பொண்டாட்டி. ஓகே, now it's Adi and Bharati. ட்ரூத் பாரதி. ஒரு கணவன் தன் மனைவிய எந்த அளவுக்கு காதலிக்கணும், எந்த அளவுக்கு பாத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ட்ரூத்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு கணவன் தன்னோட மனைவிய அவனோட கடைசி துடிப்பு இதயம் இருக்கிற வரைக்கும் அக்கறையா பாத்துக்கணும். மனைவி தன்னோட கணவனை தான் வாழ்நாள் முழுக்க காதலிக்கணும். இது 2ல 1 குறைஞ்சாலும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. கடைசியா இன்னும் 2 கேம்ஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப டஃப்பான கேம். எல்லாரும் ஆவலோட காத்துருங்க. நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் சீட். அங்கிள், அங்கிள். யார் பாப்பா நீ? என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அங்கிள், என்ன 4-5 ரவுடிங்க சேர்ந்து என்ன ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க இருக்க ஃபேக்டரியில அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட தப்பிச்சு வரேன். என்ன காப்பாத்துங்க. நீங்க எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? யாருமா அவனுங்க? எனக்கு தெரியல அங்கிள்.
பயமா இருக்கு. அவங்க மறுபடியும் வந்துருவாங்க. என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத பாப்பா, நான் உன்னை கூட்டு போறேன். முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சரி அங்கிள். ஏய் சேர் எடுத்துட்டு போடா. ஏய் தம்மா துண்டு இருந்துகிட்டு எங்க கிட்ட ஆட்டமா காட்டுற. ஏய் குழந்தைய பத்திரமா பாத்துக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கண்ணுல அசால்ட்டா மண்ணவர் தூவிட்டு தப்பிச்சு எல்லாரையும் மாட்டி விட பாத்துருச்சு. ஹாய். நீங்க எல்லாரும் அடுத்த போட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் உங்களோட அடுத்த கேம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா இந்த விலங்க காட்டி இதான் கேம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த கை விலங்க ஹஸ்பண்ட் கையிலயும் வைஃப் கையிலயும் நாங்க போட்டு விட்டு லாக் பண்ணிடுவோம். தோ களிமண் இருக்குல்ல, லாக் பண்ண அந்த 2 கைகளை வச்சு அவங்க மனசுல நினைக்கிற உருவத்தை இந்த களிமண்ல கொண்டு வரணும். மித்ரா, அடுத்து வர கேம நீதான் ஆடணும். பாரதியோட குழந்தைய கடத்திருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரிஞ்ச மட்டும் போதும்.